இன்னைக்கு தான் இடத்த பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காசு வந்துடும். ஒருவேளை நான் மாமனார் நம்மள டீல்ல விட்டா என்ன பண்றது? பையன் மேல இருக்க பாசத்துல மொத்த பணத்தையும் அங்க கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டானா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ம் ம் டே வடிவு, வர்ற லட்சுமியை வேணான்னு விட்டுறக்கூடாதுடா. அது மட்டும் இல்ல, இவனுங்களெல்லாம் நம்பவே முடியாது. நம்மள 10 பவுன் போடாமையே ஏமாத்தலன்னு பார்த்தானுங்க. அந்த 10 லட்சத்தையும் எப்படியாவது வாங்கிட்டோன்னு வச்சுக்க, எப்படியாவது நம்ம தொழில் பண்ணி முன்னேறி இவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசிடணும்டா. ஏயா கொஞ்சம் வேகமா போயா, ஆபீஸ் எல்லாம் வந்துட போறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்கண்ணே, பஞ்சாயத்து தலைவர் தான் எல்லாத்தையும் வாங்குறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் பஞ்சாயத்து போட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. சரி சரி, நம்ம காசு கிடைச்சிருந்தானே, அதெல்லாம் கிடைச்சிருண்ணே. இப்போ இடம் யார் பேர்ல இருக்கு? இந்த 2 இடமும் எங்க அம்மா பேர்ல தான் இருக்குது. அப்போ உங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னா என்ன பண்ணுவீங்க? உடம்பு முடியலாத பேர்ல சீரியஸா கிடக்குன்னு சொல்லிடலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னண்ணே நல்லா இருக்கும் போதே இப்படி சொல்றீங்க? என்னண்ணயா அது இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கும் இது பிரயோஜனம் இல்ல. 10 காசுக்கு ஏதாவது ஒண்ணு இது இருக்கா? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, குடும்பத்தை கழுவி ஊத்திக்கிட்டு. இனிமேலாம் அதை பார்த்து வேலைக்கு ஆகாதியா. அதான் முடிவு பண்ணியாச்சு. சந்தோஷுக்குண்ணே. ஐயோ அப்பா, அவரெல்லாம் பெரிய ஆளுங்கயா. அவரை பத்தியெல்லாம் நம்ம எதுவும் பேசக்கூடாது. இது எங்க அப்பையும் சம்பாதிச்ச சொத்து. நான் யாரையும் இதுல அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்களா? ஒன்றும் கிடையாது. என் அப்பா சம்பாதிச்ச சொத்து. அதனால யாருக்கும் நான் போய் பயந்துகிட்டு இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. சரியாப்பா? அதனால நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வண்டியை நல்லா வேகமா ஓட்டு. சரிங்கண்ணே. சப்பா, நமக்கு உடம்பு முடியலனாலும் நம்மளே தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறதா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம். ஆத்தாவுக்கு உடம்பு முடியலைன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்ப்போம் வைப்போம். ஏதாவது இருக்கு, ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை இது. இந்த வீட்டில் இந்த லட்சணம், இனி போகிற வீட்டில் எந்த லட்சணத்தில் ஆக்க போதோ போ. காஞ்சனா, காஞ்சனா, காஞ்சனா. என்னங்க? என்னாச்சு? மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னத்த உடம்பு சரியில்லை. மாவனும் ஒருத்தையை பெற்று வச்சிருக்கோன். ஒரு கை வேலை வாங்கி செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லா வேலையும் நானே கடந்து செய்யறதா இருக்கு. உடம்பே அலுப்பா இருக்குது. ஒரு நிமிஷம் தூங்குறதுக்கு நேரம் இருக்கு இந்த வீட்டில். சரி சரி, இப்ப நீ என்னத்துக்கு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற? இப்போ கடையில சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர போறேன். நீ எதுக்கு கஷ்டப்படுற? கம்முன்னு வீட்டுல இருமா. கடையில் ஒரு நேரம் வாங்க முடியும், 3 நேரமும் வாங்கி சாப்பிட முடியுமா? காசு வேணாமா? இங்க வேடா, அந்த வீணா போய் வழங்காதவன் உன் தங்கச்சி புருஷன் அவெல்லாம் தொழில் பண்ணி முன்னேறி இப்ப பாரு, அவங்க 10 சம்பாதிச்சு அப்படி இருக்கானுங்க. அந்த மாதிரி நானும் பிசினஸ் பண்ணி நானும் முன்னேறி வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்? நீ சந்தோஷமா ஜாலியா வீட்டுல இருக்கலாம்டா. வாங்குங்க. என்ன இப்படி சலிச்சுக்கிற? உன் புருஷன் யாரு? சொல்லு பாப்போம், யாரு? யாரு? நீங்க தான். அடி கள்ளி. சரி, இன்னைக்கடா பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எப்படிடா காசு எப்போ கிடைக்குமாமா? இன்னைக்கு தான் கொண்டு போய் அப்பா பத்திரம்லாம் பஞ்சாயத்து போர்டில் கொடுக்கணும்னாரு. நாளைக்கு காசு தந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. இவடா, நம்ம பஞ்சாயத்துக்காரங்களை எல்லாம் நம்ப முடியாதுடா. ஏமாத்தி போடுவாங்க. மாமா எங்க இருக்காரு என்ன எதுன்னு கேளு. நான் வேணா ஒரு எட்டு போய் அவருக்காக துணைக்கு நிக்கிறேன். சரியா? சரிங்க. ஆனால் என் போன்ல காசு இல்லைங்க. சரி, அவ்வளவுதானே. நான் வரும்போது உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். இரு, என் போன் எடுத்துட்டு வந்து தாரேன். போன் பண்ணி கேளு என்னாச்சு ஏதாச்சுன்னு. சரிங்க. ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். உங்ககிட்ட இருந்து எப்படி கறக்கணும்னு எனக்கு தெரியும் டி. என் புருஷனுக்கு என் குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் எம்பிட்டு அக்கறை. இப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணுமா? ஏன் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கணுமா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா, லீவை போட்டுவிட்டு வீட்டில் இருந்துடுறேன். குத்தி போடுவேன். இப்போதான் ஆசைப்பட்டு கேட்டேன் இன்னைக்கு வேலைக்கு போகணுமான்னு. அதான் வேலைக்கு போல வீட்டில் இருக்கேன்ற இப்படி சொல்ற. அது ஒன்றும் இல்லை, எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்குது. நானும் வெளியே எங்கிட்டாவது போயிட்டு வரலாமான்னு தோணுது. சரி, அப்போ ஒர்க் முடிச்சோன்னே ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறேன். கோவிலுக்கு எதுவும் போகலாமா? கோவிலுக்கா? வேற எங்கேயாவது? சரி, அப்போ படத்துக்கு போகலாமா? சரி. இப்போ தேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு தெரியல. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு என்ன படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் போகலாம். ஓகேவா? சரிங்க. நீ எதுவும் அப்போ நைட் சமைக்க வேணாம். நம்ம படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சரி சரி, நீ இரு, நான் போயிட்டு வரேன். எங்க வெளியே ஹவுஸ் ஓனருக்கு வேற வாடகை கொடுக்கணுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் போகும்போது கொடுத்துட்டு போறேன். ஓகேவா? சரிங்க. பார்த்து பத்திரம், சீக்கிரமா வந்துருங்க. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். போதுமா? சீக்கிரமா வந்துருங்க. வந்துடுறேன். ஐயா வாங்கப்பா. ஐயா, இந்தாங்க வாடகை. அமௌண்ட் கரெக்டா இருக்காப்பா? கரெக்டா இருக்குங்க. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. 1ஆம் தேதியே கொடுக்க வேண்டியது. என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் ஊர்ல ஒரு சில வேலையால அங்கே போக வேண்டியதாக போயிடுச்சு. அதான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இனி இந்த மந்த்லேருந்து கரெக்டாக கொடுத்துட்றேன். சரிப்பா. ஏன்னா எங்களுக்கும் இந்த வீட்டு தான் வருமானமே. இதில் நீங்கள் கொடுக்குற வாடகை வச்சு தான் நாங்களே எங்கள் குடும்பத்தை ஓட்டணும். புரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க, இனிமேல் சரியாக கரெக்டாக கொடுத்துட்றோம்.
அப்புறம் கரண்ட் பில்லு 1000 ரூபாய் வந்திருக்கு, அதையும் கொடுத்துருங்க. கரண்ட் பில்லு 1000 ரூபாயா? வீட்லயே இல்லை நாங்கள், அப்புறம் எப்படி 1000 ரூபாய் வரும்? என்னங்க நாங்கள் வீட்லேயே இல்லை. இங்க பாருங்கப்பா, கரண்ட் பில்லு 1000 ரூபாய். தண்ணி கூட நாங்க காசுக்கு வாங்குறது கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னங்க கரண்ட் பில்லு 1000 ரூபாயா? நம்ம வீட்லயே இல்லையேங்க. கம்மனி இரு, எதா இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுறேன், பேசிக்கலாம். வயசானவங்கன்னு பார்த்தா என்ன இப்படி கொள்ளக்காரனுங்களா இருக்காங்க? 1000 ரூபாயா? வீட்லேயே 2 வாரமா இல்லை, 2 வாரம் இருந்ததுக்கு 1000 ரூபாயா? டிவி மட்டும்தான் போட்டு பார்த்தேன், அதுக்கு இவ்வளோ கரண்ட் பில்லா? பார்த்து பத்திரம், சீக்கிரமா வந்துருங்க. வந்துடுறேன். பாய்ங்க. பாய்மா. இன்னும் அந்த சைடு வளைஞ்சு போகணுமே. என்னம்மா சொல்லுமா? எங்கப்பா இருக்கீங்க? பஞ்சாயத்து போர்டுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. அப்படியாப்பா? சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. யார் கூட போறாருன்னு கேளு. யார் கூடப்பா போயிட்டு இருக்கீங்க? நான் ஆறுமுகம் நம்பர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி ஆறுமுகமா? அவனா? ஐயோ, அவன் ஒரு தண்ணி வண்டி கேஸாச்சு, எங்கிட்டாவது போய் கவுத்து விட்டுருவானே. என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, அதை சொல்லு. ஹலோ சொல்லுமா. ஏன்பா உங்க மாப்பிள்ள இருக்காரு, அவர் கூப்பிட்டுருந்தா அவர் வந்திருப்பாருக்குல. நீங்க எதுக்கு அந்த ஆளெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? சரியான தண்ணி வண்டி கேஸ், எந்த நேரத்துல எப்ப கவுத்து விடுவானே தெரியாது. அவன் கூட போய்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, நான் போய்கிட்டு இருக்கோமா. சரியாம்மா, போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்கப்பா, சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னாச்சு, என்ன சொன்னாரு? பஞ்சாயத்து போர்டுக்கு போய்கிட்டு இருக்காங்களாமா, நேரத்துல போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன் நாங்க. சரிம்மா, நான் அப்படியே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரவா? எதுக்குங்க, அதான் அப்பா போறாருல, அப்பாவே பாத்துக்குவாரு. இல்லம்மா, காசு விஷயத்துல யாரையும் நம்ப கூடாது. நம்ம போய் பக்கத்துல இருந்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். இப்போ உன் தம்பி இருந்தானா அவன் ஏதா இருந்தாலும் பாப்பான் வைப்பான். அவனும் இந்த இடத்துல இல்ல, இப்ப நம்ம தானே எல்லாரும் வந்து பார்க்கணும் வைக்கணும். அவங்களுக்கு நம்ம தானே, வேற யார் இருக்கா? சரிங்க. நான் போயிட்டு வரேன், நீ இரு. சரிங்க. ஐயோ, மணி ஆயிடுச்சே, டக்குன்னு போவோம். என்னங்க பையன் வேலைக்கு போறானாமாங்க? உன் பையன் தினமும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் வேலைக்கு போறேன்னு. ஒரு நாளும் போன பாடு இல்லை, சம்பளம் வந்த பாடும் இல்லை. எப்பயும் அப்படி இருந்தா இப்ப அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலைக்கு போனா எனக்கு சந்தோஷம் தான். எவ்வளோ சம்பளமாம்மா? என்ன வேலையா? ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம். இங்க மெக்கானிக் ஷெட்டில் தான். மெக்கானிக் ஷெட்டில் வேலையா? படிச்சுப்புட்டு மெக்கானிக் ஷெட்டு வேலைக்கு போறியா நீ? ஏங்க கிடைக்கிற வேலையை செய்யறான், தொழில கத்துக்கிட்டா நல்லது தானே. அப்புறம் நான் இதுக்கு படிக்க வைக்காம இருந்திருப்பேன்ல, 12வது முடிச்சோன்னே போயிருக்க வேண்டியதானே. இதுக்கு நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சு அம்பட்டு காசை கொட்டி இப்போ மெக்கானிக் செட்டுக்கு போறேன்றான். இதுக்கு பேசுறது நீ டிரைவராகவே என் கூட வந்து வண்டியை ஓட்ட வேண்டியதானே. அது நம்ம தொழில், அதுலேயே வருமானம் வருமே. 500 ரூபாய்க்கு எதுக்கு போகணும்? இப்படி நான் என்ன பண்றதா இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் எதுவுமே பண்றது இல்லை. போறது தான் போறேன். ஏதோ ஒரு ஆபீஸ் உத்தியோகம் அந்த மாதிரி எதுவும் போனா பரவாயில்ல. இப்படி இந்த மாதிரி வேலைக்கு போனா என்ன அர்த்தம்? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? வேலை கிடைச்சா போக மாட்டாங்களா? வேலை கிடைக்கல, அதனாலதான் போறேன். உங்களுக்கு எப்பயுமே காசு தானே முக்கியம். என்னைய விட நான் எப்படியாவது காசு கொண்டு வந்து தரேன், போதுமா? என்னங்க இருந்து இப்பதான் வேலைக்கு போறான், அவனையும் குறை சொல்லணுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் இருக்கும்போதே அவன் ஒரு நல்ல வேலையில போய் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி அந்த வேலை இந்த வேலைன்னு போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதைத்தான் நான் சொன்னேன். பாவம், முதல்ல வேலைக்கு போற பையனா அதை இதுன்னு சொல்லி திட்டாதீங்க. அவனும் மனசு வெறுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்றது? ஒரே ஒரு பையனை வச்சிருக்கோம். என்னமோ பண்ணுங்க, 2 பேத்துக்கும் நான் சொல்றது எதுவும் புரியாது. இந்தா, எப்படியா இருந்தாலும் வேலைக்கு போறேன்னு ஆயிப்போச்சு. வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்ல எல்லாத்தையும் ஓட்டி காலி பண்ணிட்டேனான்னு தெரியல. 100 ரூபா இருக்கு, அவன்கிட்ட கொடு, வண்டிக்கு பெட்ரோல் அடிக்க சொல்லி. சரிங்க. வேலைக்கு போனாலும் பேசுவாரு, வேலைக்கு போகலினாலும் பேசுவாரு. இந்தாயா, உங்க அப்பா காசு கொடுக்க சொன்னாரு பெட்ரோல் போட்டுக்கன்னு சொல்லி. எனக்கு ஒன்றும் வேண்டாமா, நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். இனிமே இவர்கிட்ட எல்லாம் 10 ரூபா கூட வாங்குறதா இல்ல. ஏண்டா, அப்பா உன் நல்லதுக்கு தானடா சொல்றாரு. அம்புட்டு படிச்சுப்புட்டு இப்படி வேலைக்கு போறான்னா அவருக்கும் வருத்தமா இருக்கும்ல. வேலை கிடைக்கலமா, நானும் என்னமோ சும்மாவா இருந்தேன், எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுதான் வச்சேன். ஒருத்தனும் வேலை தரல, நான் என்ன பண்ண முடியும்? அதனால சரி கிடைச்ச வேலையை பண்ணுவோன்னு போறேன். அதுக்கும் சும்மா நொய்யின்னு திட்டிக்கிட்டே இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்கணுமா இருக்க கூடாதாமா? அப்பா சொல்லும்போது இப்போ புரியாதுடா, எங்கள் காலத்தில் தாண்டா புரியும். அவருக்கும் என்ன ஆசை, நம்ம பையனும் 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்லா பெரிய உத்தியோகம் போய் நல்லா கோட்டு சூட்டு போட்டு இருக்கணும்னு தானே ஆசை. அதனால தான் அவர் அப்படி பேசிவிட்டாரு. அம்மா, இப்பயும் ஒன்றும் இல்லை, நான் தொழில் கற்றுக்கிட்டேன்னா என் கையில் வருமானம் வரும். போய் படித்த வேலையை விட இந்த வேலையில நான் அதிகமாக சம்பாரிச்சிட்டு போவேம்மா. என்னை சும்மா அது இதுன்னு நோண்டிட்டு இருக்க வேணான்னு சொல்லுங்க உன் புருஷனை. என்னடா வான் புருஷன் என் புருஷன் இருக்கிற? புடி இந்தா காசு, நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வா. சும்மா உருன்னு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காம போ. பிள்ளைக்கு அம்புட்டு பாசத்தை கொடுக்குறீங்க, பையன்கிட்டே அப்படி பாசமாக பேசினா தானே அவனுக்கும் ஒரு பாசம் இருக்கும். இப்படி முறைச்சிக்கிட்டும் திட்டிக்கிட்டுமே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களே நம்மளை வெறுத்துருங்க. அதெல்லாம் பாசமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவனுக்கே தெரியும்.
இதுவே வந்து நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் அவங்க மாமியார் மாமனாருக்கு சண்டைனோடனே நம்மளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போகிறீங்க அங்கே போகணும் வரணும்னு. நம்ம பையன்கிட்ட அந்த மாதிரி பாசமாக பேசினா தானே. பாரு, நம்ம புள்ள வீட்டில் இருக்கும்போது அவங்க ஒரு பிரச்சனைன்னு போகும்போது நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன வந்துச்சுன்னு அங்கே இருந்தோம்னு வச்சுக்க. அப்புறமேட்டுக்கு மகா குடும்பத்தில் என்ன தெரியுமா பேசுவாங்க, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்றோம், அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்ட்டு அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மேலே எந்த அக்கறையும் இல்லை வைய அப்படி இப்படி நம்ம பிள்ளைய தான் நாளைக்கு குடைச்சல் பண்ணுவாங்க. அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை கூட கிடையாது. அங்கே போய் உக்காந்துருக்கோம், நம்ம பையன் மேலே நமக்கு அக்கறை வேண்டாமா? எல்லா அக்கறையும் இருக்குது எனக்கு. அக்கறை எல்லாமே அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி போட்டுவிட்டு வண்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னமோ பண்ணுங்க, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சப்பா, நம்ம என்ன சொல்றோன்னே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. காசை ஒழுங்கா கொடுத்துருவீங்க தானே? யோ, இது அரசாங்கத்துதியா? நானா காசு தரேன்? கவர்மெண்ட் கொடுக்குது, நான் கொடுப்பேன், அவ்வளோதான். சரிங்களா? என்ன எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம மாமனார் காணோம், நம்மளே அங்கிருந்து வந்துட்டோம். இந்த ஆளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்ன வரைக்கும்? ஒருவேளை வந்து கொடுத்துட்டு எதுவும் போயிட்டாரா? இங்க என்ன இந்த ஜட்டி பாண்டி கூட இங்கதான் நிக்கிறான். டே பாண்டி அண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னடா உன் இடத்துலயும் இடம் ரோடு வருதா? ஆமாண்ணே. சரிடா கொடுத்து வச்சவன் தான். என்ன தலைவரே, என் மாமனார் இன்னும் வந்துட்டு போயிட்டாருங்களா? இல்லையேப்பா, இன்னும் பாதி பேர் வரணும், இன்னும் வரலையே. நாளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் வராம? எரிச்சல் படுத்திக்கிட்டு. தலைவரே, எம்பிட்டு நேரம் இங்கே நிற்கணும்? எனக்கு வேற அங்கே டீ கடையில் வேலை வேற கிடக்குது. இந்தாங்க இதை பிடிங்க, கிளம்பணும், மணி ஆகி போச்சு. பா பறக்குறீங்க, ஒவ்வொருத்தரா வரட்டும்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்தாங்க பிடிங்க, மணி ஆகி போச்சு. நீ ஆயிடுச்சு போல. வாங்கினே என்னமாமா இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க மாப்பிள்ள, வர வழியில வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சு, அதாங்க அது சரி பண்ணிட்டு வரதுக்கு மணி ஆகி போச்சு. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க மாமா, நான் வரேன். நீங்க எங்க கேக்குறீங்க நம்ம பேச்ச? இவன் ரொம்ப அக்கறைப்படுறானே. என்னங்கண்ணே, நாளைக்கு காசு வந்துடும் தானே? கரெக்டா நாளைக்கு 10 மணிக்கு எல்லாத்துக்கும் பணம் வந்துடும். சரிங்களா? போயிட்டு வாங்க. நாளைக்கு 10 மணிக்கு வந்துருமா? போதும் இது போதும். என்னங்கண்ணே வாயாலிங்கம், என்ன உன் பையன் வரலையா? இல்லையா, அவனுக்கு முக்கியமான வேலை, அதனால லீவு கிடைக்கல. அப்படியா? கையெழுத்து போடணுமே. என் மாப்பிள்ளையும் என் வீட்டு வாரிசு தானே, அவரு போதாதா? இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் பையன் வந்து போடணுமே. முக்கியமான வேலையில இருக்காயா, அந்த வேலையை விட்டுவிட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான். ஏன்னா நான் இருக்கேன், எங்க அப்பாவோட சொத்து தான், அதனால பிரச்சனை கிடையாது. சரிங்களா? என்னமோ நான் வாங்கி போட்டு சொத்தா வாரிசு வரத்துக்கு? எங்க அப்பா சொத்து, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தாங்க பிடிங்க. சரியா, பாதி பேத்த காண எப்போ வராங்கன்னு தெரியல. ஷோ அப்பா. மாமா வாங்க மாமா, எதுவும் சாப்பிட்டுட்டு போவீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாமாப்ல, வேலை கிடக்குதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும். சரிங்களா? வாங்க நம்ம போவோம். ஆறுமுகத்தோட வந்தேன், அட சொல்லிட்டு வாங்க மாமா. ஐயா ஆறுமுகம், நான் மாப்பிள்ளையோட போறேன், நீ போறியா? சரிண்ணே பார்த்து போயிட்டு வாங்க. சரி வாங்க மாப்பிள்ள போவோம். வாங்க மாமா. அப்பா, இன்னும் இவ்வளோ பாத்திரம் கிடக்கா? சீக்கிரம் வீடெல்லாம் கூட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவணும். ஃபோன் அடிக்குது, இந்த நேரத்தில் யார் கூப்பிட்றா? அம்மா சொல்லுமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாருமா. இப்போ பாத்திரம்லாம் கிடக்குது, காலையில் சமைச்சதெல்லாம், அதான் எடுத்து போட்டு கழுவணும், வீடெல்லாம் கூட்டணும். சரிம்மா சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டம்மா. எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம்னா அப்புறம் இன்னைக்கு நைட்டு படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்காரு, அதனால இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் எதுவும் இல்லைம்மா. சரிம்மா, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம தம்பியும் இப்போ இந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக் செட்டு வேலைக்கு போயிருக்கானுமா. ஃபோன் பண்ணி பேசிக்க, சரியா? வைக்கவா? சரி வேலையை பாரு, நானும் இந்த வேலையை கிளம்பிட்டேன். ஓ அப்படியாம்மா? சரிம்மா, நான் அவனுக்கு பேசிக்கிறேன்.